வரணும்? கர்த்தரை நம்பி வரணும். கர்த்தரை நம்பி வரும் பொழுது உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும். கர்த்தரை நம்பி வரும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். கர்த்தரை நம்பி வரும் பொழுது உங்களுக்கு ஆனந்தம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு எப்போதுமே களி கூறுதல் உண்டாகும். அவர் நம்மை காப்பாற்றுகிறவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென். நீங்க கர்த்தரை நம்புங்க, உங்க வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும். கர்த்தரை நம்பி பாருங்க, உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது இயேசுவை நம்பி யாரெல்லாம் வந்தாங்களோ எல்லாருக்குமே அற்புதம், எல்லாருக்குமே சுகம், எல்லாருக்குமே விடுதலை. இயேசுவை தேடி வந்தவர்களுக்கு ஒரு குறையுமே இல்லை. இயேசுவை யாரெல்லாம் தேடி வந்தாங்களோ எல்லாருமே திரும்பி போகும்போது சந்தோஷத்தோடு, ஆனந்தத்தோடு, மகிழ்ச்சியோடு கடந்து போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அரைமுறை மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்து போயிருப்போம். ஆனால் நீங்கள் கர்த்தரை நம்பி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு மனிதர்களை அவரே கொண்டு வருவாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தரை நம்பி வாழுங்க, உங்க வாழ்க்கை சந்தோஷமாய், ஆனந்தமாய், மகிழ்ச்சியாய் மாறுவதை நீங்களும் பார்ப்பீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ மனிதர்களை, எத்தனையோ நபர்களை நீங்க நம்பி 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 ஏமாந்து போயிருக்கலாம், தோற்று போயிருக்கலாம். ஆனா கர்த்தரை நம்பி பாருங்கள், கர்த்தரை நம்பி ஒவ்வொரு காரியத்தை செய்ய ஆரம்பியுங்கள், உங்க வாழ்க்கை ஜெயமாய் மாறும். ஆமென். அல்லேலூயா, அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்மோட மூணு காரியத்தை பேசியிருக்கார். முதலாவதாக காலையில் எழுந்தவுடன் கர்த்தரோடு உறவாட வேண்டும், கர்த்தரோடு பேச வேண்டும். இரண்டாவதாக சபை கூடி வருதலை நாம் விட்டுவிடக் கூடாது. மூன்றாவதாக கர்த்தரை நாம் நம்பும் பொழுது நம்ம வாழ்க்கையை கர்த்தர் கம்பீரமாய் நம்மை கம்பீரிக்கும்படிக்கு, சந்தோஷப்படுத்தும்படிக்கு, மகிழ்ச்சியாக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு மூணு காரியத்தை பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு தீர்மானம் எடுங்க, தீர்மானம் எடுத்து அதை செயல்படுத்துங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் தாமே இந்த சங்கீதத்தின் மூலமாக உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பனே, அப்பா அந்த வேளையில மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தாவீது பாடின இந்த சங்கீதத்திலிருந்து 3 காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களை கிருபை பாராட்டினீர். தாவீது ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் உம்மை நோக்கி பார்க்கிற அனுபவம் இருந்தது. அதனால தான் அவன் வாழ்க்கை ஆசீர்வாதமாகவும் உயர்வாகவும் மேன்மையாகவும் இருந்தது. அதே போல் ஆண்டவரே, நாங்களும் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் உம்மை நோக்கி பார்க்கிற அந்த அனுபவம் உண்டாகட்டும். இன்னைக்கு யாரெல்லாம் தீர்மானம் எடுத்திருக்கிறார்களோ அதை செயல்படுத்துவதற்கு உதவி செய்ய. அதே போல சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு ஒவ்வொரு ஓய்வு நாள் தோறும், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் உம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. 18 வருஷமாய் கூனியாயிருந்த அந்த அம்மா ஆலயத்துக்கு வந்தது நிமித்தமாக அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். சூமின கையுடைய மனுஷன் ஆலயத்துக்கு வந்தது நிமித்தமாக